பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை மடிச்சு வச்சுட்டு கிளம்பி ஷாப்பிங். ரொம்ப சைடா போயிடுச்சு. அது கரெக்டா கழுத்துல அடிக்கணும்னு பார்த்தா மண்டையில அடிச்சு வச்சுட்டு அது கரெக்டா வாயில அடிச்சுவாமா சிந்தந்தா. அப்புறம் டிஷ்யூ நம்ம தூக்கி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். போய் 5 ரூபா பாக்கெட்டா வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்கனால ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா திங்கக்கிழமை காலையில. ஸோ வந்து நம்ம ஷாப்பிங் தான் நம்ம போகலான்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஷாப்பிங் போய். இன்னைக்கு நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயதானவர்கள், ஹார்ட் பேஷண்ட்ஸ், கர்ப்பிணிகள், சின்ன குழந்தைங்க இதை யாரும் பார்த்து பயந்துடாதீங்க. டிஸ்க்ளைமர். அது ஒன்றும் இல்லைங்க, அந்த மூஞ்சில ஃபுல்லாவே நீங்க வீடியோலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கொப்பளமா இருக்கு. எனக்கு என் ஃபேஸ்ல கொப்பளமே வராது. ஒன்று ரெண்டு தான் வரும். அது வந்தாலுமே பெருசா வரும். அது அப்படியே அமுங்கிரும். பீரியட்ஸ் டைம்ல வரும், அப்புறம் அப்படியே அமுங்கிரும். இல்லை சம்டைம் ஏதாவது சேராத மாத்திரை கீத்திரை போட்டோன்னா வரும், அப்புறம் அமுங்கிரும். ஆனா இந்த தடவை பார்த்தா ஃபுல்லாவே முகம் ஃபுல்லாவே அங்கங்க கொப்பளம் வந்து இது எல்லாமே இங்கே கூட வந்திருக்கு. எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. அதனால சரி இந்த சார்கோல் மாஸ்க் போட்டு உரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கறனால இப்பதான் அப்ளை பண்ணியிருக்கேன். சரி அதுக்குள்ள துணி மடிச்சிடலான்னு சொல்லிட்டு மடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு பசங்களுக்கு காலேஜ் லீவு, ஏன்னா கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் அவங்க காலேஜில் நடக்குதுங்கிறனால இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க. நான் வந்து நேற்று துவைச்ச துணியெல்லாம் சோபால் நைட் லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், சோபால் அப்படியே கிடந்துச்சு. இப்போ நான் டீ குடிச்சிட்டு துணி மடிச்சிட்டு இருக்கேன். மடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் காலையிலேயே இன்னைக்கு 20ஆம் தேதி, இன்னைக்கு ஒரு லோன் கட்டணும். அதையெல்லாம் கட்டிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை மடிச்சு வச்சுட்டு கிளம்பி ஷாப்பிங் போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் தொக்கு செய்ய ஸ்டார்ட் ஆகணும். இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு நான் கொரியர் போட மாட்டேன், நாளைக்கு தான் போட. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே செஞ்சிருவேன். ஆறினா மட்டும்தான் நம்ம வந்து போட முடியும். தானே சனிக்கிழமை அன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்தல மறுபடியும் ரிமைண்ட் பண்ண மறந்துடுவாங்க. அது பைத்தியம்தான். மரங்கொத்தி பறவை. அதான் அது அப்படிதான் மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும். இப்ப அம்மா குமிஞ்சு கொத்து. இப்ப குமிய மாட்டாங்க. கிளை அதுவா வரணும். வரும் மணி 10 போறேன் கோல். அது என்ன கோல்? அப்ப நான் சொல்றேன் பொண்ணுன்னு. விடுமா இல்ல ஏன் வச்சு நான் இப்படி பண்ணட்டா? போய் குளிச்சுட்டாப்பா, போய் இட்லி ஊத்துறமா. மம்மி என்ன பண்றீங்க? எங்க உங்க ஃபேஸை காட்டுங்க. திருப்பி இங்க அதை நின்று வேர்த்து ஈரமாக்காத. அப்படியே போட்டு குளிக்க போறேன். இப்ப நான் வந்து குளிச்சு கழிப்பல்ல. ட்ரெஸ் எனக்கு இன்னைக்கு ஓகேயாம்மா கேக்குறேன். அப்படி இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க கேக்குறேன். புரியல பாப்பா. ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் மாத்தி போட்டு சஜஷன் கேட்கறேன். 3 நாளே ஓடாதுன்னு சொல்றேன். நான் ஒன்றும் அப்படி இல்லைல்லம்மா. வீடியோ எடுக்கும்போது மைக்கு போட்டு எடுத்து. ஓகே இப்போ நான் போயிட்டு ரெடி ஆகுறேன், நீ வா. இந்த பக்கம் காஃபி போட போறேன். ஐ மீன் பால் காஞ்சிட்டு இருக்கேன். வாயில அரிசி அரைக்குது. சரி நீ அவளை
அரிசி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் அதுல நடுவுல இந்த கூட குங்குமம்னு சொல்லுவாங்க. அது சைடா போயிடுச்சு. ஆனா வந்துட்டான் ரொம்ப சைடா போயிடுச்சு. பூ நல்லா இருக்குன்னு தெரியல. மூடு. இல்லப்பா வேஸ்டா போயிருப்பூ பாரு. இது வேஸ்டா போயிடுச்சு. சாமி படத்துக்கு போட்டு வேஸ்டா போகல, இருந்தாலும் கலர் லைட்டா தான் இருக்கு. இதோ மெசேஜ் பார்த்துட்டு இருக்கேன். இனிமே கொரியர் வந்து யாரு ஆர்டர் எடுத்தாலும், நீங்க எடுத்தாலும் நான் எடுத்தாலும் 4 நாள்ல இருந்து 7 நாள் டைம் சொல்லிருங்க. சரியா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து சிரமமாயி போயிருது எல்லாத்துக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறது 1 நாள் 2 நாள் லேட் ஆனாலுமே அது வந்து அது வந்து சிரமத்தை கொடுக்குது. ஸோ அதனால வந்து அதையும் கணக்கு வச்சு அவங்க எப்படி தெரியுமா தங்க, நைட்டு பணம் போடுறாங்கன்னு வச்சுக்கோயேன். நைட்டு பணம் போட்டு அன்னைக்கே கணக்கு வச்சுக்கிறாங்க. அது ஒரு நாளா எடுத்துக்கிறாங்க. அது வந்து எப்படி ஆயிடுது, அது கஷ்டமா போயிடுது இல்ல. அது யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அப்ப நம்ம அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா நைட்டு சார்ஜ் போடலையா ரெடி கரெக்டா இருக்கும்ல. அது முடி ரொம்ப கொட்டிருச்சு. உட்கார் எனக்கு என்னையில நீ கணக்குல எடுக்கக்கூடாது. எனக்குலாம் அவ்வளவு கொட்டி போச்சு. என்ன பண்றது? ஆனா எனக்கு இப்படி ஒரு நாளுமே இவ்வளவு கொட்டினது இல்ல. எனக்கு எப்பவுமே இந்த அளவுக்கு அப்படியே அடியில பந்தாட்டம் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த தடவை எதுக்கு இப்படி கொட்டுச்சுன்னு தெரியல. ஆனா 3 பேர்த்துக்குமே கொட்டிருச்சு. முடி நல்லாவே கொட்டிருச்சு. இது எடு, ரப்பர் பேண்ட் கொடு. எதுக்குன்னு தெரியல ஏன் கொட்டுதுன்ட்டு. சரி வளரதான் மாட்டேங்குது, கொட்டாம இருக்குன்னு பார்த்தா இருக்கிற முடியாது, அது கொட்டுது. அவங்க இந்த இதுக்கு சந்தைக்கு போனா முயல் வாங்கலாம், ஆனா கறி திங்க சொல்றாங்க. நமக்கு அந்த கறி உள்ளார போகாது. என்ன பண்றது? இந்திரி ரெடி ஆயிட்டு. மணி 12 ஆயிடுச்சு. போலத்தையும் போச்சு. அது கரெக்டா கழுத்துல அடிக்கணும்னு பார்த்தா மண்டையில அடிச்சு வச்சுட்டேன். அது கரெக்டா வாய்க்கு போயிருச்சு. போலாம். கிளிப் எடுத்துள்ளவை, பட்ஸ் எடுத்துள்ளவை, பொட்டாட்ட தீந்து போச்சு, எடுத்து தூக்கி போடு. என் கிஃப்டா வச்சுக்கோ. இந்த வச்சுக்கோ. போன பிசினஸ் பண்ண கையில எடுத்துக்கோ. வந்து சார்ஜர் போட்டேன்டா. வாஷிங் மிஷின் போட்டு. ஐயோ மைக். போ அம்மாட்ட போ. அவன் அங்கேயும் லேண்ட் ஆயிட்டான். பட்டு அக்கா தான் எடுத்துட்டு வந்துச்சு. வண்டியில இருக்கான்னு பாரு. இந்த செப்பல் வேண்டாம், நான் அந்த செப்பல் போட்டுக்கிறேன். இந்த அலசணும், கழுவணும். போய் இப்படி கிடக்குது. ஆனா இது போட்டா நல்லாதான் இருக்கும். அதே எடு. அந்த செருப்பு எடுப்பா. பேகு கேட்டு அடைச்சிட்டோம். கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு நம்ம போறோம். நம்ம எங்கேயாவது வெளியில போறோங்கும் போது ஏதாவது ஒரு வேலை வரும். ஆமா தானே? அது அந்த தம்பி யாரு வால்மோவா ரிட்டனு? யாரு ரிட்டன் எடுக்க வர? வால்மோவா? வந்து வால்மோதாமா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏண்டா இப்போ நம்ம வந்துட்டு மார்க்கெட் டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தாலும் அதுக்குள்ள பசி தாங்கல. மணி 2:45 ஆயிடுச்சு. பசி தாங்கல. அவன் ஏதோ லேஸ் வாங்கியிருந்தான், அதனால புடிஞ்சு வாயில் போட்டேன். நியூஸ் பேப்பர் வாங்கணும். வரவரை எனக்கு எப்படி தெரியுமா கிரேவிங்ஸ் வருது? நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சுட சுட சாப்பாடு வச்சு சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ். பசியில இருக்கும்போது அவங்க பிள்ளைலாம் சுரசை நீங்க பாத்துடா. அதுக்கப்புறம் நைட்டு கனவுல இருந்து பிரியாணி கிரேவிங்ஸ் ஆகுது. இங்கெல்லாம் பொறி பொறியே முன்னாடி வந்த மாதிரி கொப்பளம் வருது. சரி, ஓகே. நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஹிப்பி. ஏன்னா இப்போ நான் தொக்குக்குள்ள ஃபுல்லாக இறங்கிட்டனால ஒரு சில டைம் இவங்களுக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியல. அப்போ இது இருந்துச்சுன்னா அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு எமர்ஜென்சிக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹிப்பி நானே கேட்கிறோம், எங்க அம்மா அரிசியாக கேட்பாங்க. அப்புறம் தேங்காய் அற்புதா. தேங்காய் தீந்துருச்சு வீட்டில். தலைக்கு நல்லா எண்ணெய் வைக்கணும். எனக்கு தான் வாங்கி தருவாங்கன்னு நினைச்சது அவங்களுக்கு. என்ன வச்சோம்மா? சிந்தா. அப்புறம் டிஷ்யூ நம்ம தொக்கு போடுறோம் இல்லையா, அதுல வந்துட்டு இந்த வாப்பாட்டில் வந்துட்டு இருக்க துடைக்கிறதுக்காக டிஷ்யூ வாங்கிட்டேன். சொம்படுத்து அந்த பக்கம். அப்புறம் நெய் வீட்டில் தீர்ந்துருச்சு. இப்போ நான் வந்து பசும்பால் வாங்குறது இல்லை, அதனால ஆடை பசும்பால் வாங்கினா தானே ஆடை இருக்கும். ஆடை இருந்துச்சுன்னா நானே வீட்டில் சிரிப்பேன். இப்போ இல்லாதனால இது என்னடா அரோமா, அது வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அந்த குட்டி போன முடிக்கெல்லாம் உதயகிருஷ்ணா அசல் இருக்க மாட்டேங்குது. எனக்கு அதான் பிடிக்கும், ஆனா அது இருக்க மாட்டேங்குது. அப்புறம் நம்ம வீட்டுல இந்த லப்பர் பேண்டு. அப்புறம் வழுக்கு மண்டைக்கு சொட்டை மண்டைக்கு சீப்பு சிக்கு எடுக்கிறதுக்கு இதோட இந்த மாதிரிதான் சீப்பு வச்சிருந்தோம். கீழே போட்டு ஒரு இது உடச்சிட்டாங்க. உடஞ்சி சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது, அதனால அது வாங்கிக்கிட்டேன். அப்புறமா சோம்பு, கடுகு, சீரகம், இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இப்போ நம்ம தொக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி போடுவோம். அப்போ நமக்கு வந்து வாசமா இருக்கும். ஸோ அதனால இந்த பக்கம் மஞ்சத்தூள், டாபரட் பேஸ்ட் தான் நான் எப்போ யூஸ் பண்ணேன். இப்போ கேரளா போகும்போது வேற பேஸ்ட் யூஸ் பண்றேன், ஆனால் அது நல்லா இருக்கு. இருந்தாலும் அது சட்னா அது 350 ரூபாய். அதனால வந்து உடனே வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அது யூஸ் முடிச்சு இது வாங்கிட்டு வந்தாச்சு. என்னமோ திங்க கொடுக்குன்னு நினைச்சேன். அப்புறம் இந்த மாதிரி கிளிப் நானும் ரக்ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால 2 கிளிப்பு. ரக்ஸோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, இது எப்பயாவது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கிச்சன்ல அடுப்பிட்டு வந்து சாம்பிராணி பற்ற வைப்பேன். அந்த சாம்பிராணி இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். தக்காளி 5 கிலோ, விளக்குற பட்ஸு, அப்புறம் பாத்ரூம்ல மாட்டி வைக்கிற ப்ரெஸ்னரா அது. அப்புறம் நம்ம தொக்குக்கு பெருங்காயம் எனக்கு பெருசா செலவாகாது. இப்போ தொக்கு செய்யறதுனால 2 டப்பா பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன். எல்ஜி பெருங்காயம் தான் யூஸ் பண்றேன் எப்பவுமே. என் வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிதான். அப்புறம் இந்த பூண்டு இதெல்லாம் உரிச்சு போட்டு அலசி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட சில்வர்ல தான் 2 இருக்கு, 1 பிளாஸ்டிக்ல இருக்கு. அதனால இது வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். எவ்வளோ 119 ரூபா. அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் வாங்குறேன். முன்னாடி வாரிக்கு போனா வாங்கிட்டு வரேன். அப்பெல்லாம் வாரிக்கு போறதும் இல்லை வாங்குறதும் இல்லை. வாரிய கல்கி இப்ப என்னடா மாத்திட்டாங்க, வாரிய மாத்திட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கல்கி அப்புறம் தான் வாரி. இது வாங்கிக்கிட்டேன். எனக்கு இந்த தட்டுவடை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும் ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால இது வாங்கிட்டேன். பை 1 கெட் 1 தான். அதனால ஒவ்வொரு பீஸ் மட்டும் அதுல நான் வாங்கினேன். இது வந்து சோட்டா வாங்கினா. இது வந்து என் பர்ஸு, பென்னு. என்னது எக்ஸோவா பென்னு. அப்புறம் இது 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 பேர் என்னப்பா? ஃபியூஸ். ஆமா, இது இவ சாப்பிடுவா. அப்புறம் நான்
அந்த காரணத்துக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நாப்கின் இருக்குது. இந்த பில்லு நாப்கின் இருக்கு. என்னாச்சுப்பா? நாப்கின் இருக்கு. இது என் கண்ணாடி. இப்போ வந்து அவன் வந்து காஃபி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். போய் 5 ரூபா பாக்கெட்டா வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்கனால சன்ரைஸ் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றதாங்க. எப்ப சன்ரைஸ் மறுநாள் தெரியல, இப்ப சன்ரைஸா குடிக்கிறாங்க. எனக்கு சன்ரைஸ் தான் பிடிச்சது. 320 ரூபா வாங்கிட்டேன். யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு எனக்கு டீ எப்படி நான் குடிப்பேன்னா, டீ இப்போ 2 டீ வேணும்னா 3 டம்ளர் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை கொதிக்க வச்சு அதை ஆடை கட்டி அப்புறம் ஆற்றி நாட்டு சக்கரை போட்டு குடிச்சா எனக்கு குடிச்ச ஒரு ஃபீல் வரும். ஒரு சில இடத்துல அது கொதிச்ச உடனே எடுத்து வடிச்சிருவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு நல்ல கலர் மாறணும், அப்போதான் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் இப்போ எமர்ஜென்சிக்கு காஃபி பொடி வாங்கிட்டு வந்துட்டேன். 3 போயிருந்தோம். டீ தூள் வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா 1/2 கிலோ முடிஞ்சு 1/2 கிலோ இருக்கு. அப்புறம் நம்ம இந்த சிக்கன் பிக்கிள்ஸ் பண்றோம்ல, அதுக்கு வந்து கசகசா போடுவேன். அது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை வேண்டாம் வேண்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனா இங்க வேணும். சிஸ்டர் கொரியர் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்பதான் ரிசீவ் ஆயிடுச்சு. வந்த உடனே உன் தக்காளி தொக்கு தான் எப்படா கொரியர் வரும் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போதான் வந்துச்சு. அந்த உடனே சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு சிஸ்டர். தக்காளி தொக்கு சிக்கன் 65 மசாலா வாங்கியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே பக்கா. அப்புறம் நாட்டு சக்கரை 2 கிலோ அதை எடுத்துட்டேன். அப்புறம் போன டைமே நான் ஷாப்பிங் போகும்போது இந்த இது வாங்கிட்டு வந்தேன். 2 லிட்டரா என்னது இது. ஆனா நல்லா இருக்கு. உண்மையா சீரியஸ்லி நல்லா இருக்கு. அப்புறமா சாஃப்டேஜ் வாங்கிக்கிட்டேன். நாங்க எப்பவுமே யூஸ் பண்ற சிந்தால் சோப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இட்லி அரிசி. இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட ஷாப்பிங் முடிச்சாச்சு. இதுதான் பண்ணிட்டு வந்தேன். தக்காளி பார்த்தாலே தக்காளி 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, இதெல்லாமே டோட்டலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அங்க மட்டும் 4100 சில்லற ஏதோ சம்திங். இதுக்கப்புறம் வர 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 தக்காளி மட்டும் தான் வாங்கினா. தக்காளி மட்டும் தான் ஒண்ணு. வேற எங்கேயும் ஸ்நாக்ஸ் கடையில கூட நிப்பாட்டல. இதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு வரும்போது சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இதுதான் இன்னைக்கு எத்தனை மாசம், எப்படி 2 மாசத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் டிமார்ட் போயிட்டு வந்து. ஏன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. கண்ணு போய் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துரும். ஒண்ணுமே இல்ல. அதனால இது வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஷாப்பிங் வீடியோ இப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன், என்னமோ சொல்லணும்னு நினைச்சேனே மறந்துட்டேன். உனக்கு எதுக்கு மைக்கு கொடுத்தானே தெரியல. மறந்துட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய். அதை போய் கட் பண்ணு. வீடியோல சொல்லலையே. டீத்தூள் வந்து பருப்பு இது எடுத்துட்டு வந்து நான் தொடச்சு. அக்கா கருத்தை மட்டும் எடுத்துட்டு வா. 2 டிஷ்யூ அங்க வந்து எடு. அக்கா ஐயோம்மா புள்ளி பருமா மேல இருக்குமா டிஷ்யூவா? சும்மா ஒரு 2 மட்டும் எடுன்னு சொன்னா. ஒரு நிமிஷம், இது எந்த பேட்ச் நான் கன்ஃபார்ம் பண்ணணும். எங்க இதுல போன இந்த இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே இப்பவே கொடுத்துட்றாங்க கிராஜுவேஷன். எம்எஸ்சி சீக்கிரம் கொடுத்துறாங்க போல. இப்பதான் இப்ப மேல முடிச்சிருப்பாங்க இல்லையா,
அவங்களுக்கு அதான் சீக்கிரம் கொடுத்துறாங்க போல. ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. அதான் இங்கிலீஷ்ல பதில் ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. யூஜிக்கு 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. பிஜிக்கு 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு சேமியா மூணார்ல வாங்கிட்டு வந்த பாசி பயிறு பச்சை பயிறு. தூக்கி போற அடுத்த வாரம் மாவா இருக்க. இந்த வாரம் மாவு ஆட்டிட்டேன். பல்லடை கொண்டு போய் மிக்ஸி வேலை செய்ய கொடுத்துட்டு நாட்டுக்கோழி வெட்டிட்டு வரலாமா? இப்பவா? மிக்ஸி வேலை செஞ்சுதான் பொழப்பு ஓடும். வந்துதான் நான் அப்புறம் எல்லாம் மத்ததெல்லாம் ரெடி பண்ணணும். பட்ஸ் அந்த பக்கெட்ல போட்டிருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஃபேவரா காலேஜ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மெசேஜ் வரல. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த பேஸ்ட் அதுதான் எனக்கும் புரியல. சம்பந்தமே இல்லாம நாளைக்கு இதுக்கு கிராஜுவேஷன் அப்பா கொரியர் ரிட்டர்ன் வந்திருப்பாரு. ரிட்டனா? அங்க பாரு போ. ரிட்டன்னா எது ரிட்டன்? ஸ்டாம்ப் காலையில போட்டுது. அது இன்னைக்கு ரிட்டன் எடுத்துருவாங்க. கசு கச டப்பால கொட்டணும். ரிட்டன் பார்சல் எது?